ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சூப்பரான அக்கார வடிசல் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்து அக்கார வடிசல் தான் செய்ய போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மில்க் ஸ்வீட் பொங்கல். இப்போ பொங்கல் வர்றதுனால இந்த இந்த பொங்கல் போடுவோம்னு நினைச்சோம். இது வந்து நாங்கள் இருக்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஐயங்கார் மாமி இருக்காங்க. அவங்க வந்து அடிக்கடி இது மாதிரி இந்த இது செஞ்சு எங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கறதுல அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால அவங்ககிட்ட கேட்டோம், இது எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே அவங்க ரெசிபி கொடுத்தாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணுறோம். இதுக்கு நம்ம வந்து 1 டம்ளர் போல் பச்சரிசி எடுத்திருக்கோம். எவ்வளோ பச்சரிசி எடுக்கிறோமோ அதுக்கு 4ல் 1 பாகம் வந்து நம்ம பாசி பருப்பு எடுக்கணும். ஸோ இது வந்து 1 டம்ளர் எடுத்தனால அது வந்து 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இது வந்து ஃபுல் ஃபேட் மில்காக இருக்கணும் கண்டிப்பாக. இதுக்கு வந்து வெல்லம் வந்து 2.5லேருந்து 3 மடங்கு வரைக்கும் போடலாம். பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய் 1 கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள். பச்சரிசியை நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கணும். இது வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். அதாவது அரிசி வந்து பொரியும் கொஞ்சம் நேரம் வறுக்கும்போது. அந்த பொரியிற அளவுக்கு நீங்கள் வந்து வறுக்காதீங்க, அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே இறக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. அடுத்து பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பையும் நம்ம செவக்க வறுத்துட்டோம். இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் போல் பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து 250 கிராம் போல் இருக்கும். அதுக்கு 1.5 லிட்டர் போல் ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். பால் வந்து இப்போது நல்லா கொதிக்கணும். பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சரிசியை வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்த பிறகு கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் இந்த பருப்பும் வந்து பால்லையே நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து அடி பிடிக்காமல் அப்பப்போ நீங்கள் வந்து கிண்டிக்கோங்க. இது வந்து நல்லா குழைய வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னைய விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. அரிசியும் வந்து இப்போ 3/4 தான் வெந்திருக்கு. பட் இன்னும் நல்லா வேகணும். எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் இப்போ நாங்கள் வந்து 3 மடங்கு போல் வெல்லம் எடுத்து இதை பிடிச்சி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம காய்ச்சிடலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இந்த சைடு வச்சுருக்க அந்த வெல்லத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 150 ml போல் நம்ம வந்து நெய் யூஸ் பண்ணோன்னா தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி தேவையான அளவு முந்திரி பருப்பும் எடுத்துக்கோங்க. நெய்யில் முந்திரி பருப்பை தாளித்து நம்ம இப்போது அதில் சேர்த்துட வேண்டியது தான். இப்போ பொங்கலில் தேவையான அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்த முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சுவையான அக்கார வடிசல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம இந்த ரைஸு பருப்பு எல்லாத்தையும் நம்ம பாலில் வேக வச்சுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி கடாயில் ஃபுல்லாக வேக வச்சோன்னா இதோட டேஸ்ட்டே தனி. இது வந்து தனியாக நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வச்சுட்டு அப்புறமா மில்கை மிக்ஸ் பண்ணோன்னாலும் அந்த டேஸ்ட் வராது. ரெண்டுத்தையும் பாலோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே வெந்துச்சுன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.